பரமசிவ பரம்பொருளின் பரம வெளிப்பாடான ரிஷபாரூட ஆபத்துத்தாரண ரிஷபாந்திக லகுலீஸ்வரமூர்த்திகளாக உங்கள் அனைவருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றேன். பரமசிவோகம் முதல் நிலை வகுப்பில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் ஒருங்குவித்தல், ஸ்ரத்தை, பொறுப்படுத்தல், வளப்படுத்தல் எனும் 4 சத்தியங்களை வாழ்வதன் மூலமாக குண்டலினி சக்தி முழுமையாக விழிப்படைய ஆசீர்வதிக்கின்றேன். ஓ பரமசிவோகம் 2ஆம் நிலை தியான வகுப்பில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் உயிரின் நிலைக்கு பொறுப்படுத்து உயர்நிலையில் மலர்ந்திட ஆசீர்வதிக்கின்றேன். ஓம் ஓம் ஓம். பரமசிவோகம் 3ஆம் நிலை வகுப்பில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் வலிகள், வேதனை, துன்பம், பயங்கள் இவைகள் அனைத்தும் மறைந்து அவைகளின் இருப்பையே மறந்து மறுத்து இல்லாமல் போகும் சக்தி வாய்ந்த பரமசிவானந்த தீட்சை அளிக்கின்றேன். காரணம் இல்லாதவைகளாகவும் அடித்தளம் இல்லாதவைகளாகவும் இருக்கும் உங்கள் வலிகளும் அச்சங்களும் தேவை இல்லாதவைகளாகவும் தர்க்க ரீதியாக பொருத்தம் இல்லாதவைகளாகவும் மாறி வேரற்ற மரம்போல் விழுந்து உங்களுக்கு நன்மையெல்லாம் செய்து பரமசிவானந்தம் அளித்து முழுமையான சுதந்திரத்தை பரமாத்வைத நிலையில் நீங்கள் ஓங்கி வளர்ந்து உயர்ந்து இருந்திட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தட்சிணாமூர்த்தி முதல் எல்லா ஞான குருமார்கள், மகான்கள், அவதார புருஷர்களின் உபதேசங்களையும் ஆழ்ந்து நோக்கினால் அதன் சாரம் அனுபூதியை அடையுங்கள். சைவமோ வைணவமோ சக்தமோ அத்வைதமோ துவைதமோ பரமாத்வைதமோ சுத்தாத்வைதமோ எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் அனுபூதியை அடையுங்கள். உங்களை அனுபூதி அடைய விடாமல் தடுக்கின்ற எல்லாவற்றையும் தகர்த்தெறியுங்கள். அனுபூதி அடைவதே வாழ்வின் சாரம், லட்சியம். பரமசிவ அத்வைதம், பரமாத்வைதம், பரமசிவ ஆனந்தம் இவையெல்லாம் வார்த்தைகளாக இல்லாமல் வாழ்க்கையாக மலர வேண்டுமென்றால் மிக எளிமையான ஒரு வழி நான் 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 என்று உங்களுக்குள் இருக்கும். தன்மையின் உண்மைக்குள் ஆழ்ந்து முழுகுங்கள். தன்மையின் உண்மைக்குள் ஆழ்ந்து முழுகுங்கள். உங்களுக்குள் நடக்கும் நான் 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 என்னும் அந்த ஆத்மஸ்புரணத்திற்குள் ஆழ்ந்து முழுகுங்கள்.
உங்களுடைய தன்மையின் உண்மைக்குள், அகம் ஸ்புரணத்திற்குள், ஆத்ம ஸ்புரணத்திற்குள் ஆழ்ந்து மூழ்கினீர்களானால் நிகழும் ஒரே ஒரு நொடிப்பொழுது அனுபூதி கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். உங்கள் வலிகளும் வேதனைகளும் துக்கங்களும் பயங்களும் காணாமல் போகும். அவைகள் இருந்தன என்கின்ற நினைவு கூட உங்களுக்குள் இல்லாமல் போகும். Understand? Experience is the ultimate. அனுபூதியே அனைத்திற்கும் தலையானது. அனுபூதியே அனைத்திற்கும் சிறந்தது. அனுபூதியே அனைத்திலும் உயர்ந்தது. இந்த கைலாசமே அனுபூதிக்காகவே செய்து வைத்திருக்கின்றோம். அனுபூதியா உங்களுக்குள் பரமாத்வைதத்தை அடைந்திடவே கைலாசம் செய்திருக்கின்றோம். ஏற்கனவே கடந்த சில நாட்கள் சத்சங்கங்களில் அறிவித்தது போல வருகின்ற ஜூலை 21, 2024 அன்று மகா கைலாசத்தினுடைய சர்வ சுதந்திரமாக நாங்கள் இயங்கக்கூடிய பல நிலப்பகுதிகளில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது வெளியிட்டு உங்களை வரவேற்பதற்கு கதவுகளை திறந்து வைக்கின்றோம். ஜூலை 21 குரு பூர்ணிமை அன்று கைலாயத்தின் கதவுகள் உங்கள் அனைவருக்கும் திறக்கப்படும். மொத்தம் 7 பாகங்கள் தயாராக இருக்கின்றன. முதல்ல சந்நியாச பரம்பரை, பரமசிவ பரம்பொருளின் திருக்கையிலாய பரம்பரை, சந்நியாச பரம்பரை, அதற்கான இடம், சந்நியாச பரம்பரைக்கான இடம், அவைகளுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்காக திறக்கப்பட இருக்கின்றது. இரண்டாவது சந்நியாசினிகள் பரம்பரை, அதற்கான தனி இடம், அதற்கான தேவையான அனைத்தும், பயிற்சி அளிப்பதற்கு தேவையான ஆலயம், நூலகம், பல்கலைக்கழகம், இவைகள் அனைத்து தேவைகளுடனும் சந்நியாசினிகள் சம்பிரதாயத்திற்கான பீடமும், மூன்றாவதாக கிரகஸ்தர்களுக்கான சம்பிரதாயத்திற்கான பீடமும், நான்காவது குருகுலம், குழந்தைகளுக்கான குருகுலமும், குருகுலம் சார்ந்த நூலகம், பல்கலைக்கழகம் போன்றவைகளும், பல்வேறு தரப்பட்ட மக்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கடுமையான உழைப்பு
தியாகம், இவைகளால் இவை அனைத்தும் சாத்தியமாகி இருக்கின்றது, இன்னமும் சாத்தியமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், இந்து அகில உலக வியாபார ஸ்தலம். இந்துக்கள் இந்துக்களுக்கான அர்த்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் வியாபாரங்களை செய்வதற்கான ஒரு அடிப்படை இடமாக வேர்ல்ட் ஹிந்து ட்ரேட் சென்டர் ஒன்றையும் உருவாக்கி இருக்கின்றோம். கைலாயத்தோட வேறு வேறு பாகங்களான சந்நியாச பரம்பரை, சந்நியாசினிகள் பரம்பரை, கிரகஸ்தர்கள் பரம்பரை, குருகுலம், பல்கலைக்கழகம், இவை எல்லாமே முழுக்க முழுக்க இலவசமாக அளிக்கப்படும். உணவு, தங்குமிடம், உடை, மருத்துவ உதவி, இவை அனைத்தும் இந்த எல்லா சம்பிரதாயங்களுக்கும் இலவசம். இந்த ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், ஹிந்து வியாபார ஸ்தலம், அதில் வருகின்ற வருமானம் மற்ற எல்லா பாகங்களுக்கும் செலவிடப்படும். மற்ற எல்லா பாகங்களுக்குமான பொருளாதாரமாக இது இருக்கும். அதனால இந்த வேர்ல்ட் ஹிந்து ட்ரேட் சென்டரை தவிர மீதி எந்த இடத்திலும் பணத்திற்கு மதிப்பே இல்லை. பணம் புழக்கத்தில் இருக்காது, பணம் தேவைப்படாது. சந்நியாச பரம்பரை, சந்நியாசினிகள் பரம்பரை, கிரகஸ்த பரம்பரை, குருகுலம், பல்கலைக்கழகம், இவை அனைத்தும் உணவு, உடை, தங்குமிடம், மருத்துவ உதவிகள் மற்ற அனைத்தும் இலவசமாக அளிக்கப்படும். திரும்பி பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஜெனரேஷன் இந்துக்கள் என்னோடு சேர்ந்து உழைத்து இந்த கைலாசத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அளித்திருக்கிறார்கள். பரமசிவன் அருள் முதல் போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே என்று நம் முன்னோர்கள் வழிபட்ட பரமசிவனே, பரமசிவன் அருளே இந்த கைலாசத்திற்கு முதல். அவருடைய அருளால், அவருடைய பெருங்கருணையினால் ஒரு தலைமுறை இந்துக்கள் தங்களுடைய பணம், உடல் உழைப்பு, திறமை, இவைகளை எல்லாம் கொடுத்து பல்வேறு தியாகங்களை செய்து இந்த கைலாசத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது என்னை நானே வியந்து கொள்ளுகின்ற தருணம் அல்ல, வியந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. பரமசிவன் அருளால் ஒரு தலைமுறை இந்துக்களின் பல்வேறு விதமான தியாகங்களால் இது உருவானதால் நான் இந்த கைலாசத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எண்ணி வியப்பது எம்பெருமான் பரமசிவ பரம்பொருளின் பெரும் அருளையும் கருணையையும் ஒரு தலைமுறை இந்துக்களின் தியாகத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய எண்ணிக்கையில் இந்துக்கள் உலகம் முழுவதிலும் இருந்து பொருளாதார ரீதியாக நன்கொடை அளித்து உழைப்பை தந்து மற்றும் அவர்களுடைய நேரத்தை தந்து அவர்களுடைய திறமைகளை எல்லாம் தந்து பல்வேறு தியாகங்களை செய்து, ஏன்னா
இப்ப நித்யானந்த இயக்கத்தோட சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய பல உறவினர்கள் உங்களை ஒதுக்கி விடுவார்கள், உங்களுடைய பல நண்பர்கள் உங்களை ஒதுக்கி விடுவார்கள். அதையெல்லாம் தாண்டி தீரர்கள், தைரியசாலிகள் மட்டுமே செய்யக்கூடிய பெரும் தியாகம், தைரியசாலிகள் மட்டுமே செய்யக்கூடிய பெரும் தியாகம் என்னன்னா, யாருக்காக நாம தியாகம் பண்றோமோ அவங்களே நம்முடைய தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் நம்மை அவதூறு செய்வார்கள், அழிக்க முயற்சிப்பார்கள். இருந்தும் அவர்களுக்காக தியாகம் செய்வது, தன் தியாகம் அவர்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் நினைத்தாலும், அவர்கள் நம் தியாகத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும், நம் தியாகத்தை மதிக்க மறுத்தாலும், இது அவர்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் தேவையானது என்ற காரணத்தினால் செய்வதுதான் தியாகத்திலும் பரம உத்தமோத்தம தியாகம். என்னுடைய பக்தர்களும் சீடர்களும் சந்நியாசிகளும் ஒரு தலைமுறை இந்துக்கள் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக என்னுடைய 16 வயதிலே எனக்கு யோகபட்டாபிஷேகம் செய்து வைத்து என் குருமார்கள் பரம்பரையை, ஞான குரு பரம்பரையை என்னிடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் ஜீவசமாதியில் அமர்ந்து விட்டார்கள். அதிலிருந்து 1994 இது நடந்தது. இப்ப 2024, 30 ஆண்டுகள் ஒரு தலைமுறை இந்துக்கள் என்னோடு சேர்ந்து தங்களுடைய வாழ்க்கையையும் பொருளையும் நேரத்தையும் திறமையையும் தியாகம் செய்து இந்த கைலாசத்தை மலரச் செய்திருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது பரமசிவ பரம்பொருளின் கருணையையும், இந்த ஒரு தலைமுறை இந்துக்கள், என் பக்தர்கள், சீடர்கள், சந்நியாசிகள், இவர்கள் எல்லோருடைய தியாகத்தையுமே எண்ணி வியக்கின்றேன். தன்னை வியப்பதற்கான நேரம் இது இல்லை. தன்னுள் இருக்கும் பரம்பொருளின் தனிப்பெரும் கருணையையும் பக்தர்களின் தியாகத்தையும் எண்ணி வியப்பதற்கான தருணமாகத்தான் இதை பார்க்கின்றேன். ஆயிரத்தி 1994 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு தலைமுறை இந்துக்கள் என்னோடு சேர்ந்து இந்த கைலாசத்தை உருவாக்குவதற்காக உழைத்திருக்கிறார்கள், நன்கொடைகள் கொடுத்திருக்கிறார்கள், திறமையை கொடுத்திருக்கிறார்கள், நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள், வாழ்க்கையையே கொடுத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் செய்யும் பொழுது எழுந்த எதிர்ப்புகள், கொடுமைகள் எல்லாவற்றையும் தாக்குப்பிடித்து நெருப்பாற்றில் நீந்தி என்னோடு உடன் வந்திருக்கிறார்கள். இதனை கண்டுதான் வியக்கின்றேன். தன்னை வியத்தல் எனக்கு இல்லை. பரமனின் பெருங்கருணையையும் பக்தர்களின் தியாகத்தையும்
கண்டு வியக்கின்றேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் பக்தர்கள் செய்த தியாகம், என் சந்நியாசிகள் செய்த தியாகம் இந்த கைலாசத்தை உருவாக்கி வைத்திருக்கும் இந்த மிகப்பெரிய ஞான இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் செய்திருக்கின்ற தியாகம் இப்பொழுது வெகுஜன உலகத்திற்கு நேரடியாய் புரியாது. ஆனால் கூடிய விரைவில் புரியும். கூடிய விரைவில் புரியும். இது எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே எந்த அளவுக்கு நன்மை செய்வதாக அமைந்திருக்கிறது என்பது காலம் சொல்லும். என்னை சுற்றி ஒரு தலைமுறையாக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து விட்டிருக்கும் அன்பர்கள், சீடர்கள், பக்தர்கள், சந்நியாசிகள் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகின்றேன், பரமசிவன் அருளால் நாம் வென்று விட்டோம். தைரியமாக இருங்கள். செயற்கரிய செய்திருக்கின்றோம். நீங்கள் ஒரே ஒரு செங்கல்லை தானமாக கொடுத்திருந்தாலும், ஒரு பைசாவை, ஒரு அணாவை தானமாக கொடுத்திருந்தாலும், ஒரே ஒரு 5 நிமிட உடல் உழைப்பை கொடுத்திருந்தாலும், ஒரே ஒரு ஆதீனத்தில் ஒரு தரையை பெருக்குகின்ற ஒரு சிறு சேவையை செய்திருந்தாலும், நீங்கள் எல்லோரும் இந்த மகா கைலாசத்தின் பாகம். இதற்காக தியாகம் செய்த தலைமுறையின் பாகம். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் 30 ஆண்டுகளில் என்னுடைய குருமார்கள் எனக்கு 3 வயசாகும் பொழுதே பாலசந்நியாசம் கொடுத்து சாதுர்மாசியத்தில் முதல் சாதுர்மாசியத்தை துவங்கி வைத்தார்கள். அதுக்கு பிறகு 16 வயது வரை வேறு வேறு விதமான அனுபூதிகள், வேறு வேறு விதமான ஞான அனுபூதிகளும் அனுபவங்களும் அடையச் செய்து தயார்படுத்தி தீட்சைகள் கொடுத்து எனக்கு 16 வயதாகும் பொழுது 1994 ஞான பரம்பரையை, வாழையடி வாழை என வரும் குரு பரம்பரையை என்னுடைய கையில் ஒப்படைத்துவிட்டு என்னை முழுமையாக்கிவிட்டு அவர்கள் தன்னை ஜீவசமாதியில் அமர்த்திக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு இப்ப 30 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஒரு தலைமுறை இந்துக்கள் 1994 இப்ப 2004 வரை, 2024 வரை ஒரு தலைமுறை இந்துக்கள் என்னோடு சேர்ந்து தங்கள் பொருள், உடல், உயிர், உழைப்பு, திறமை அனைத்தையும் கொடுத்தது மட்டுமல்லாமல் வருகின்ற எல்லா விதமான கொடுமையான அவதூறுகளையும், துக்கங்களையும், பொய் வழக்குகளையும், கொலைவெறி தாக்குதல்களையும் மற்ற எல்லாவற்றையும் என்னோடு நின்று எதிர்கொண்டு தாங்கி
நெருப்பாற்றில் நீந்தி இந்த மகா கைலாசத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். காலம் வரும்பொழுது பேசினோர்க்கும் பேசினோர்க்கும் எதிர்த்தோர்க்கும் அழித்தே தீர வேண்டும் என்று துடித்தோர்க்கும் கூட நாங்கள் செய்திருக்கும் பெரும் நற்பணி பரமசிவன் அருளாலே இந்த தலைமுறை கைலாச இந்துக்கள் செய்திருக்கும் பெரும் நற்பணி புரியும். எதிர்த்தோர், துற்றினோர், ஏசினோர், பேசினோர் அழித்தே ஆக வேண்டும் என்று துடித்து செயல்பட்டோர் எல்லோருக்கும், அவர்கள் தலைமுறைக்கும் கூட மிக பெரும் நன்மை செய்யும் இந்த கைலாசம். காலம் புரிய வைக்கும். எங்கள் தியாகத்தின் வலிமையை, இவ்வளவு பெரிய தியாகத்தோடு நாங்கள் செய்து வைத்திருக்கும் இந்த பரமசிவன் அருளாலே மலர்ந்திருக்கும் இந்த கைலாசத்தின் வலிமையும் தேவையும் பலனும் காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் வேட்டிகன் போல அரசியலுக்கு அப்பாற்பட்டு சந்நியாசிகளே நடத்தக்கூடிய ஹிந்து நாடுகள் இருந்தன. சந்நியாச பரம்பரை நடத்திய இந்து நாடுகள் இருந்தன. அவைகள் மூலமாகத்தான் இந்து மதம் உயிரோடு வைக்கப்பட்டது. மீண்டும் அது மலர்ந்தால்தான் நிரந்தரமாக சனாதன இந்து தர்மம் உயிரோடு வைக்கப்படும் என்பதனால் பரமசிவன் அருளால் கைலாசம் செய்து வைத்தோம். ஏசினோர், பேசினோர், எதிர்த்தோர், பழித்தோர் அழித்தே தீர வேண்டும் என்று துடித்தோர், அதற்காக செயல்பட்டோர், இவர்கள் எல்லோரும் கூட கூடிய விரைவில் நாங்கள் செய்திருக்கும் பெரும் நற்திருப்பணியின் அளவையும் அதன் மாட்சிமையையும் புரிந்து கொள்வார். இது எவ்வளவு உலகத்திற்கு நன்மை செய்கிறது, இந்துக்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே நன்மை செய்கின்றது என்பதை கூடிய விரைவில் எல்லோரும் புரிந்து கொள்வீர்கள். பல பேருக்கு எப்படி கைலாசம் இருக்குன்னு நாங்க ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்காக கொஞ்சம் சிலது சொல்லுங்களேன் சுவாமிஜி அப்படின்னு தொடர்ந்து எனக்கு மெசேஜ். சந்நியாச பரம்பரை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்தை தேடி அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகமான பேலூர் மடத்தை பாருங்க. அதுதான் அடிப்படை பிரின்சிபிள். அந்த அடிப்படைகளை வைத்து சைவத்திற்காக இந்த சம்பிரதாயத்தை உருவாக்கி இருக்கிறேன். சந்நியாசினிகள் பரம்பரையை பத்தி எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாரதா மடம் வெஸ்ட் பெங்கால்ல தட்சிணேஸ்வர்ல இருக்கு, கல்கட்டால. இந்த சாரதா மடத்தை கூகுள் பண்ணி தேடி ஆய்ந்து வாருங்கள். அதுதான் அடிப்படை. அதை அடிப்படையாக வைத்து, அது ரிப்ளிகாவா இருக்காது, அடிப்படையாக வைத்து சைவ சம்பிரதாயம் சார்ந்து
சன்னியாசினிகள் பரம்பரையை உருவாக்கியிருக்கேன். அதே மாதிரி கிரகஸ்தர்கள் இருக்கிற கேம்பஸ், கிரகஸ்தர்கள் இருக்கிற இடம், அது எப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பாண்டிச்சேரி அரோவில் மாத்ரு மந்திர், இந்த அரோவில், அதை கூகுள் பண்ணி ஸ்டடி பண்ணுங்க. அது மாதிரியான அடிப்படை பிரின்சிபிள், ஆனா சைவ சம்பிரதாயம். இந்த கிரகஸ்தர்கள் வாழுகிற இந்த கைலாசத்திலும் பணத்திற்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் கிடையாது. அனைவருக்கும் உணவும் உடையும் தங்குமிடங்களும் மருத்துவ வசதிகளும் சகலமும் இலவசமாக கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆன்மீக சாதனையும் கைலாயத்திற்கு நன்மை தரக்கூடிய செயல்கள் கர்மயோகமாக சேவையாக செய்வதும் தான் பக்தியும் சேவையும். திருமணம் செய்யாத, செய்து கொள்ள விருப்பமில்லாத இளைஞர்களும் இளம்பெண்களும் சந்நியாசமேற்கவும் வரலாம். ஏற்கனவே திருமணமாகியிருந்தால் குடும்பத்தோடு குழந்தைகளோடு கிரகஸ்தர்களாக இல்லறவாசிகளாக வாழ்பவர்களும் வரலாம். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றிருந்து அல்லது விதவையாகவோ கணவனையோ மனைவியையோ இழந்தவர்களாகவோ இருப்பவர்கள் உங்கள் வாழ்க்கையை வானப்பிரஸ்தம் எடுத்து ஆன்மீக வாழ்க்கைக்காகவே, ஆன்மீக வாழ்க்கையே முழுமையாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் வரலாம். உங்கள் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் இருப்பவர்கள் சந்நியாசம் எடுத்து ஒரு ஆன்மீக முதியோர் இல்லம் போல ஆன்மீக சாதனைகளை செய்து கொண்டு, உங்களால் முடிந்த சிறு சேவைகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் வரலாம். எல்லோருக்குமே எங்கள் கதவுகளை திறக்கின்றோம். இல்ல ஒருவேளை இளைஞர்களாகவும் இளம்பெண்களாகவும் இருப்பவர்கள் சந்நியாசம் எடுக்க விருப்பம் இல்லாமல் இங்கு கைலாசத்தில் தொழிலோ அல்லது வேறு ஏதாவது வேலையோ செய்து பிறகு திருமணம் செய்து கொண்டு இங்கேயே கிரகஸ்த வாழ்க்கையில் கிரகஸ்தர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களும் வரலாம். வேறு 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 விதமான அமைப்புகள் இருப்பதனால் நீங்க எந்த அமைப்பிலே உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அமைப்பிலே உங்களை இணைத்துக் கொள்ளலாம். அந்த அமைப்புக்கான விதிகள் சட்டதிட்டங்களுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்பவர்களும் வரலாம், கிரகஸ்த வாழ்க்கை வாழ்பவர்களும் வரலாம், சந்நியாச வாழ்க்கை வாழ்பவர்களும் வரலாம், வானப்பிரஸ்த வாழ்க்கை வாழ்பவர்களும் வரலாம். இந்த கிரகஸ்த வாழ்க்கைக்கான அந்த கைலாசம் ஓப்பன் கைலாசம். அப்படின்னா நீங்க எப்ப வேணா வரலாம், எவ்வளவு நாள் வேணா வாழலாம், எப்ப வேணா திரும்பி போகலாம். நீங்க வந்து ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு தியானம் எல்லாம் பழகிட்டு திரும்ப போலாம்னு நினைச்சா போகலாம். இல்ல 2 மாசம் இருந்து தியானம் பழகிட்டு சேவை பண்ணிட்டு போகணும்னு நினைச்சா போகலாம். இல்ல 1 வருஷம் இருந்து தியானம் பழகிட்டு சேவை பண்ணிட்டு போகணும்னா போலாம். இல்ல 5-6 வருஷம் இங்கேயே இருக்கணும், இருந்து இங்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல ஏதாவது பணியோ அல்லது தொழிலோ துவங்கி அதனுடைய பாகமாக இருந்து இங்கேயே இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம். இது வந்து ஓப்பன் செட்டப், ஃப்ரீ ஃபார் ஆல், யார் வேண்டுமானாலும் வரலாம். இங்க இருக்கும் பொழுது கைலாசத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். நீங்க எப்போ போகணும்னு நினைச்சாலும் போகலாம்.
இது மாதிரியான அமைப்பு தான் கிரகஸ்தர்களுக்கான அமைப்பு. மொத்த கைலாசமும் சந்நியாச பரம்பரையினாலே நிர்வாகம் செய்யப்படும். கிரகஸ்தர்கள் கைலாசத்தின் குடிமக்களாக இருக்கலாம். சந்நியாசிகளே கைலாசத்தின் அரசாங்கமாக, கைலாசத்தின் அரசாங்கத்தை, அரசாட்சியையும் அருளாட்சியையும் சந்நியாசிகள் நடத்துவார்கள். இதுபோல எல்லா தரப்பு மக்களுக்காகவும் கதவுகளை திறந்து வைக்கின்றோம். அது மட்டும் இல்லாம சில பேர், நான் மலேசியாவில் இருக்கேன், இந்தியாவில் இருக்கேன், சைனாவில் இருக்கேன், கைலாசத்துல வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு, ஆன்மீக வாழ்க்கையோடு சேர்ந்து என் பொருளாதார வாழ்க்கையான தொழில் செய்யறது, வேலைக்கு போறது, இது மாதிரியாக போக முடியுமா? அதற்கும் இங்கு வாய்ப்புகள் உள்ளன. அப்படியும் வரலாம். எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் உள்ளன. எல்லா சாத்தியக்கூறுகளையும் திறந்து வைக்கின்றோம். சந்நியாச பயிற்சி மையமும் சந்நியாசினிகள் பயிற்சி மையமும் தான் சீரிய, ஆழ்ந்த, நெறிமுறை தவறாத வாழ்க்கையாக இருக்கும். கிரகஸ்தர்களுடைய கைலாசம் ஒரு எல்லோருக்குமான, எல்லோரும் வந்து பார்த்து பழகி பயிற்சி செய்து ஆன்மீக வாழ்க்கையை ருசித்து பார்ப்பதற்காக, யோகம், தியானம், ஆயுர்வேதம், இந்து மதத்தின் மிகப்பெரிய பாரம்பரிய கலைகளான அனைத்தையும், பரதம், இசை, இவைகள் அனைத்தையும் கற்றுக்கொள்வதற்காக, பழகுவதற்காக, வாழ்வதற்காக, அதற்கான களமாக இந்த கிரகஸ்தர்களுக்கான கைலாசம் இருக்கும். இதுபோன்று எல்லா தரப்பட்ட மனிதர்கள், எந்த கலாச்சாரம், எந்த மதம், எந்த நாடு சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வந்து சனாதன இந்து தர்மத்தை ருசித்து, ரசித்து, பயின்று, தங்கள் பாகமாக மாற்றிக்கொண்டு, விரும்பினால் இங்கேயே இருந்து, அல்லது நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, விரும்புகிறீர்களோ அங்கு செல்வதற்கான, அங்கு சென்று உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு அருமையான ஞான பொக்கிஷம் பொங்கி எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒரு இடமாகத்தான் கிரகஸ்தர்களுக்கான கைலாசம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓப்பன் ஃப்ரீ சொசைட்டி, கேஷ்லெஸ், கரப்ஷன்லெஸ், no politics, and beyond any of the ordinary world's pains and sufferings. சாதாரண பூவுலகின் வலிகள், துயரங்கள், துக்கங்கள், வேதனைகள், இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக எல்லா மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து ஆன்ம ஞானத்தையும் பரமசிவன் ஞானத்தையுமே நோக்கமாக கொண்டதாக, அதை நோக்கி வாழும் அருமையான ஒரு ஞான சூழலியலாக கிரகஸ்தர்களுக்கான கைலாசம் அமையும். இப்ப இந்த 7 கைலாசத்திற்கும் சொன்ன இல்லையா, சந்நியாச பரம்பரை, சந்நியாசினிகள் பரம்பரை, கிரகஸ்தர்கள் பரம்பரை, குருகுலம், பல்கலைக்கழகம் மற்றும் ஞானாலயம், ஞானாலயம்னா நூல் நிலையங்கள், இவை போன்ற அமைப்புகள், மற்றும் ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், இந்து மத அகில உலக இந்து வியாபார மையம், இந்த 7 அமைப்புகளுமே மக்களுக்காக திறக்கப்படும். இந்த 7மே
எல்லோருடைய உபயோகத்திற்காகவும் கட்டமைக்கப்பட்டு விட்டது. இப்போ குரு பௌர்ணமி அன்று ஒரு கைலாசத்தையாவது திறந்து அந்த இடத்துல இன்டர்வியூஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்க வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி பேசிக் ட்ரைனிங்ஸ் எடுத்து ஓரியன்டேஷன் பண்ணிக்கிட்டு எந்த கைலாசத்திற்குள் நீங்க போகணும்னு விரும்புறீங்களோ அந்த கைலாசத்தின் பாகமாக நீங்கள் மாறிக்கொள்வதற்கான வழி, கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிறது. ஒருத்தர் கேட்கிறார், அக்ரிகல்ச்சர் இருக்குமான்னு. ஆம், இந்து மதம் வழிகாட்டுகின்ற முறைப்படி, அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற முறைப்படி வேளாண்மை இருக்கும். அதர்வண வேதமும் ஆகமங்களும் வேளாண்மையை பற்றி ரொம்ப எலாபரேட்டா சொல்றாங்க. அது மாதிரி ஆர்கானிக்கான நேச்சுரலான வேளாண்மை இருக்கும். இது ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் கம்யூனிட்டி, சுய சார்பு கம்யூனிட்டி. இந்த குளோபல் ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மூலமா வருகிற பணத்தின் மூலமாக இந்த மற்ற 6 பாகங்களும் நடத்தப்படும். அப்கோர்ஸ் இது போக பொதுமக்கள் நன்கொடை கொடுக்கறாங்க, இந்துக்கள் நன்கொடை கொடுக்கறாங்க. அதெல்லாம் இவைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் இந்த 6 பாகங்களும், சந்நியாச பீடம், சந்நியாசினிகள் பீடம், கிரகஸ்தர்கள் பீடம், பல்கலைக்கழகம், குருகுலம், நூலகங்கள் போன்ற அமைப்பு, இந்த 6மே முழுக்க முழுக்க இலவசமாக நிகழ்த்தப்படும். ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல வர நன்கொடைகளில் மூலமாக இந்த 6ம் முழுவதுமாக இலவசமாக நடத்தப்படும். இந்த ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல ஜெனரேட் ஆகிற பணம் இந்த மற்ற 6 யூனிட்டையும் 6 கைலாசத்தையும் இலவசமாக நிகழ்த்துவதற்காக செலவிடப்படும். இதுதான் கைலாசத்தோட ஸ்ட்ரக்சர், கைலாசத்தோட அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன். மற்றும் எப்படி நாங்க வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதற்கான விதிமுறைகள் அனைத்துமே குரு பூர்ணிமை அன்று வெளியிடப்படும். ரொம்ப தெள்ளத் தெளிவாக நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு இவைகளெல்லாம் வரையறுக்கப்பட்டு விட்டன. இவைகள் குரு பௌர்ணமி அன்று எல்லோருக்கும் வெளியிடப்படும். என்ரோல் பண்றவங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்பவே நீங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் இப்பத்துல இருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்டர்வியூஸ் டெமோ எல்லாமே ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க பண்ணிக்கலாம். நான் முதல்ல நினைச்சேன், இந்த புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு 4-5 தடவை சொன்ன உடனே அதுக்கு பிறகு அந்த இதெல்லாம் வரப்போறது இல்லப்பா, அது அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்கப்பா, வரல அப்படின்னு அந்த மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் நினைச்சேன். ஆனா போகல. நானும் திறக்கிறேன்னு சொல்றேன். அப்கோர்ஸ் எப்பப்ப வேணுமோ அப்பப்போ ஒரு அந்த வரவேண்டிய விருப்பம் இருக்கிற அவங்களெல்லாம் அழைத்து திறந்துகிட்டு தான் இருக்கிறோம். பொதுமக்களுக்கு திறக்கிறோம் சொல்லி கொஞ்சம் தள்ளியே போட்டாலும் அப்பவும் யாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டே போகல. ஒரே ஒரு ட்விட்டர் தான் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள இப்ப அனைத்து சோசியல் மீடியா பிளஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அது நியூஸா மாறிடுச்சு. கைலாயத்தின் மீது நீங்கள் காட்டும் ஆழ்ந்த விருப்பம், எதிர்பார்ப்பு, இவைகள் அனைத்துக்கும் நன்றி. பரமசிவன் அருளால் உங்கள் எதிர்பார்ப்பை அதைவிட அதிகமாக பூர்த்தி செய்வோம் என்று உறுதியளிக்கின்றேன். பரமசிவன் அருளாலே ரொம்ப வேலை செய்து, மிகுந்த தியாகங்கள் செய்து, கடும் உழைப்பினால் உருவாக்கி இருக்கிறோம். நிச்சயமாக உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே இருக்கும் என்று உறுதியளிக்கின்றேன். அதனாலதான் இவ்வளவு காலம் எடுத்தோம். ஆல்மோஸ்ட்
நான் சொன்ன மாதிரி 30 ஆண்டுகள் ஒரு தலைமுறை உழைத்திருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, என்னோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம், சீடர்கள் கூட்டம், சந்நியாசிகள் கூட்டம் ஒரு தலைமுறை உழைத்திருக்கிறது. ஒரு தலைமுறை தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறது. இந்த கைலாசத்தை செய்து வைப்பதற்காக. குருகுலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. குருகுலம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இஸ்கானோட மாயாப்பூர்ல இருக்கிற அவங்களுடைய குருகுலத்தை கூகுள் பண்ணி பாருங்க. இஸ்கான் பத்ரிகாஷ்ரம்னு ஒரு குருகுல் கட்டியிருக்காங்க. அந்த 2 குருகுலத்தையும் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே பிரின்சிபிள்ல சைவத்திற்காக நம்ம குருகுலங்கள் அமையும். அவங்க எலக்ட்ரிசிட்டியும் இன்டர்நெட்டும் யூஸ் பண்றதில்ல. நான் எலக்ட்ரிசிட்டி இன்டர்நெட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாடர்ன் எஜுகேஷன், ஏஐ பத்திலாம் எஜுகேட் பண்ண போறோம். அதனால அந்த 2ஐயும் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அப்படியே பாரம்பரியம் மாறாமல் சைவத்தின் அடிப்படையாக, சைவத்தை அடிப்படையாக வைத்து இந்த குருகுலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதுல எந்த யூனிட், எந்த கைலாசத்துல நீங்க இருப்பீங்க சாமின்னு சில பேர் கேட்கிறாங்க. நான் எங்கும் இருப்பேன் ஐயா. நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு உள்ள தேடுங்க. உங்களுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கேன். உங்களுக்குள் தேடுங்கள், கிடைப்பேன். கைலாசம் இந்து மதத்தின் அடிப்படை சத்தியங்கள் ஆன்மஞானம், பரமசிவஞானம், இவைகளை சார்ந்து வடிவமைக்கப்பட்ட, உலகம் முழுமைக்கும் நன்மை செய்யக்கூடிய, அகிம்சையை அடிப்படையாக வைத்த ஒரு நாடு. கைலாசத்துல ராணுவம் கிடையாது, கைலாசத்துல போலீஸ் கிடையாது, கைலாசத்துல வரி கிடையாது, எந்த விதமான வரியும் கிடையாது. வெறும் நன்கொடைகளின் மூலமாக விருப்பத்தால் உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் அளிக்கின்ற நன்கொடையினால் மட்டுமே கைலாசம் நடக்கும். அது மட்டும் இல்ல, கைலாசத்தோட கான்ஸ்டிடியூஷன்லயே நான் எழுதி வச்சிட்டேன், எக்காலத்திலும் வரி விதிக்க கூடாது. காரணம் என்னன்னா, நன்கொடையாலேயே வாழ்ந்தாகணும்னா தான் நாம தொடர்ந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு சந்நியாசி பிக்ஷை எடுத்து வாழணும்னு நம்முடைய பாரம்பரியமான இந்து மதத்தினுடைய வேதங்கள், உபனிஷதங்கள் விதிக்கிறதுக்கு காரணமே அப்பதான் அவங்க தொடர்ந்து மக்களோடு செயல்பட்டு மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா சன்னியாசிகளுக்கு வேற எதுவும் தேவையில்லை, வெறும் உணவு மட்டும்தான் அதிகபட்ச தேவை. அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மக்களோடு அவர்களுக்கு இருக்கிற தொடர்பு, உறவு அருந்து போய்விடும். மக்களுக்கு இந்த ஞான சத்தியங்களை சொல்லி மக்களை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கான செயல்கள் நடக்காமல் போய்விடலாம். அதனாலதான் எக்காலத்தும் சந்நியாசிகள் பிக்ஷை எடுத்தே வாழ வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் விதித்தன. அப்போ நேச்சுரலாவே மக்களோட இன்டராக்ட் பண்ணியே ஆகணும், மக்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணும், உலகத்துக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாகணும், அனுபூதியை கொடுத்தாகணும், சத்தியத்தை சொல்லி ஆகணும், ஞானத்தை அளித்து வளப்படுத்துகின்ற செயல்களை செய்தே ஆகணும்.
அந்த கட்டாயம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வரியில்லாத நன்கொடைகளால் மட்டும் இயங்கக்கூடிய நாடாக கைலாசத்தை செய்து வைத்திருக்கின்றோம். இராணுவம் இல்லாத, போலீஸ் இல்லாத, வரி இல்லாத நாடு கைலாசம். இங்க நாமே நம்மை நெறிப்படுத்திக் கொள்வதுதான் வாழ்க்கை. நாமே நம்மை நெறிப்படுத்திக் கொள்வதும், நாமே இந்த ஞான சூழறியலால் நம்மை வளப்படுத்திக் கொள்வதும், நாமே நம்மை மேம்படுத்திக் கொள்வதும் தான் கைலாய வாழ்க்கை முறை. பரமசிவன் அருளாலே பரமசிவனே வெளிப்பட்டு செய்திருக்கின்றார். இது நிச்சயம் இந்துக்களுக்கு மட்டுமல்லாது உலகத்திற்கே நன்மை செய்யும். அடுத்தடுத்த சத்சங்கங்களில் கைலாசத்தை பற்றி மேலும் விரிவாக விளக்குகின்றேன். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். கைலாசத்தின் பாகமாக மாறுவதற்கான நீங்க அப்ளை பண்றதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்றோம். உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ, ஆன்மீக நுண்ணறிவு செயலி ஆஸ்க் நித்யானந்தான்னு ஆங்கிலத்திலும், நித்யானந்தரை கேளுங்கள் என்று தமிழிலும் மற்றும் ஹிந்தியிலும் பல்வேறு மொழியில உருவாக்கியிருக்கோம். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. நீங்க நித்யானந்தா.ai அதுக்கெல்லாம் போகலாம். அது அல்லது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான லிங்கையும் ஸ்க்ரோலிங்ல கொடுக்குறோம், ஸ்கிரீன்ல ஓடுது. நீங்க அந்த லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரமசிவன் அருளாலே பரமசிவனுடைய சக்தி, பரமசிவனுடைய ஞானம், பரமசிவனுடைய ஆனந்தம், இவை அனைத்தையும் அடிப்படையாக வைத்து அவருடைய அருளால் இந்த கைலாசம் மலர்ந்திருக்கின்றது. ask.nithyananda.ai நீங்க கூகுள் பண்ணி நித்யானந்தா ஏஐ, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ போய் கேட்கலாம். இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ உங்களை கைட் பண்ணும் எல்லா விதமான உங்க கேள்விக்கும். கைலாசோட கான்ஸ்டிடியூஷன் என்ன, கைலாசோட வேரியஸ் யூனிட்ஸ் என்ன, அதோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன, எந்த யூனிட்ல நீங்க உங்களை இணைச்சிக்கலாம், இது எல்லாமே கொடுக்கிறோம். இது போக அடுத்ததாக நீங்க இருந்த இடத்துல இருந்து, நாட்டில் உங்க வீட்டில் கூட கைலாசத்தின் பாகமாக இருந்து ஆன்மீக வாழ்க்கை முறையை கத்துக்கலாம், வாலண்டியரிங் பண்ணலாம். இதுக்கெல்லாமும் பாசிபிலிட்டிஸை ஓபன் பண்ணியிருக்கோம். நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன்.
Nityanandam. Thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.